கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் வல்லவர், கிருபையின் தேவன், இரக்கமுள்ளவர், சொன்னதை செய்கிறவர், அப்படியே செய்வார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். மகா சேனையானார்கள். இன்றைக்கு ஜீவார்த்தின் தலைப்பு மகா சேனையாவீர்கள். மகா சேனையாவீர்கள். சேனைன்னா என்னது? ஒரு பெரிய யுத்த கூட்டம், அதான் சேனை. நம்முடைய ஆண்டவருக்கு கூட ஒரு பேர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். இங்கே தாவீதுக்கு நிறைய மக்கள் வந்து கூட சேர்ந்துட்டாங்க. நல்ல யுத்த புருஷர் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. இது தேவ சேனையை போல மகா சேனை. இந்த சேனை மாறிட்டான். தேவ சேனைன்னா என்னது? கர்த்தருடைய சேனை. கர்த்தருக்கு சேனை இருக்குது, தூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற தூதர்கள் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஜெபித்த பொழுது ஒரு தூதனை தான் அனுப்பினார் அவரை சேனையிலிருந்து. அவன் போய் எத்தனையோ அந்த சீரிய ராஜாவுடைய பாளையத்துக்குள்ள பராக்கிரமசாலி வெட்டி சாய்ச்சிட்டான். அதான் பாருங்க, அவருடைய சேனையிலிருந்து ஒரு தூதனை அனுப்பினார். இன்னும் ஏரோது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நின்ற பொழுது அவருடைய சேர்ந்து ஒரு தூதனை அனுப்பினார். அவன் போய் ஒரு அடி அடித்தான் பாருங்க, அவ்வளோதான். அவன் புழுத்து மறிச்சு போனான். அப்போ புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய சேனை இருக்குது. அதே போல் நம்மை சேனையாக மாற்றுறாரா? உங்களை யுத்த சேனையாக மாற்றுவார், தேவ சேனையாக மாற்றுவார். நீங்கள் ஒரு பெரிய குழுவாக எழும்புவீங்க, கர்த்தருக்காக எழும்புவீங்க. உங்கள் குடும்பம் ஒரு சேனையாக எழும்போம், உங்கள் டீம் ஒரு சேனையாக எழும்போம். பெரிய காரியத்தை தேவன் நாம் மகிமைக்கென்று உலகத்தை நீங்கள் சாதிப்பீங்க. இது கர்த்தர் செய்வார். தாவீதோடு கூட ஜனங்களை சேர்த்து தேவ சேனையை போல மகா சேனையை மாற்றின ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு இன்றைக்கே கிரியை செய்ய போகிறார். அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. சத்துருவை முறியடிப்பீங்க, பிசாசை மிதிப்பீங்க, தேவனுக்கு எழும்பி பிரகாசிப்பீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவ சேனையை போல மகா சேனையாய் மாறினார்களாம். தாவீதுடைய வாழ்க்கையில் இதை செய்த ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவர். உம்மால முடியாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். இதோ உடைய வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி கண்ணோக்கி பாரு. இவர்கள் ஒரு பெரிய சேனையாய் உருவெடுத்து சத்துரு ஆகிய பிசாச ராஜ்யத்தை அழிக்கட்டும், தேவராஜ்யத்தை கட்டட்டும். இவர்களுக்கு உலக பிரகமாய் கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் நல்லதாய் செய்து முடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டேன், நன்றி. வியாதியாயிருக்கிற உன்னுடைய பிள்ளைகள் இப்போ கர்த்தரால் தொடப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், பயம் விலகட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் உன்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டேன், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.